ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பர்மான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக பார்க்க போகிறோங்க. ஸோ மினிமமான ஏரியா இருந்தால் போது, அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு உமன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா ஆகட்டும், லாக்டவுனுக்கு முன்னாடி ஆகட்டும், வீட்டிலிருந்து எப்படி வந்து ஒரு வேலை செய்கிறது, அதுலேருந்து எப்படி நம்ம ஒரு அவுட் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் எப்படி நம்ம ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து இதில் கமெண்ட்ஸில் செக்ஷனில் கமெண்ட் சேனல் நிறைய வீடியோஸில் வந்து பின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே ரொம்ப ஒரு ப்ரிசைஸாக சொல்ல போனால் உமன்ஸுக்காகவே வீட்டிலேருந்து எப்படி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறது, அந்த ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட்டாக டேர்ன் அவுட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 பிஸ்னஸ் ஃபார் உமன்ஸ் அட் ஹோம் அப்படின்ற வீடியோ பார்க்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து உமன்ஸ் வந்து எப்படி வீட்டிலேருந்து பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சைடில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து VIJAY அப்படின்ற வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல்ஸ், பிளாகிங் ஐட்டம்ஸ், ஃப்ரான்ச்சைஸ் மாடல்ஸ், ஹோல்சேல் டு ரீட்டைல் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ், ரீசெல்லிங் ஐடியாஸ், அதே மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபர்தராக ட்ராக் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா குக்கிங் சர்வீஸ் அட் ஹோம். குக்கிங் சர்வீஸ் அட் ஹோம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸுக்கு மண்டே டு ஃப்ரைடே போயிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் கூட ஆஃபீஸ் இருக்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சமைச்சு வைக்கிறக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சமைச்சு கொண்டு அவங்ககிட்ட வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே சமைச்சு கொண்டு போய் அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு 4 வீடு 5 வீடு நீங்கள் பக்கத்துலேயே பண்ணி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிறந்த ஒரு மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிறது ஹோம் டிஃபன் சர்வீஸ். அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் ஆஃபீஸஸ் நிறைய போயிட்டுருக்காங்க பேங்கர்ஸுக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அர்பன் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்பன் ஏரியாஸில் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கையில் எடுத்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சப்பாத்தி பண்ணுறீங்க, ஒரு தோசை பண்ணுறீங்க, ஒரு பூரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க வீட்டில் வந்து. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸஸில் அந்த டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் வாலாக எப்படி இருக்குது அது மாதிரி அந்த மாடல் வந்து நீங்கள் பிளாக் செயின் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒர்க் பண்ணலாங்க. சில ஒரு 2 பேர் 3 பேர் வந்து டெலிவரிக்கு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ், மினிமம் அமௌண்ட் டிரான்ஸ்போர்ட் பெர் கிலோமீட்டருக்கு அப்படின்னு சார்ஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு ஆஃபீஸில் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. எந்த ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸ் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஃபுட் டிஃபன் சர்வீஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய தேவைப்படுதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போடுற ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இல்லைன்னா ஆஃபீஸில் போடுற ஃபுட்டு வந்து எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து முடிஞ்சிடும். ஸோ இது மாதிரி நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சர்வீஸ் ஆப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டிலும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலான ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக அவங்க தேவைப்படுவாங்க. உங்கள் டிஃபன் சர்வீஸ் வந்து அவைல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வர்ற 3வது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாகிங் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டைப்பிங்கில் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறீங்க, சிஸ்டம் நாலேஜ் நல்லா இருக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் பார்க்குறப்போ ஒரு பிளாகிங் சைட் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப
ப்ரொஃபஷ்னலாக பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிளாகிங்கில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் எஜுகேஷன் கான்செப்ட்ஸை பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 5 ஆர்டிகல்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டைட்டிலே கிடைக்காம போயிடும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, ஆல்ரெடி எஸ்எம்ஏ இருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஸ்கிரிப்டிங் கொடுப்பீங்க. நீங்கள் வந்து மக்களுக்கு நிறைய தேவைப்படும். அந்த மக்களுக்கு தேவைப்படுற இடத்துல நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூகுள் ஆட்சன்ஸோ எஸ்ஐக்கோ நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எம்பர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். லைஃப் டைமுக்கு லாங்கர் பீரியடு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 1000 ஆர்டிகல்ஸ் 1500 ஆர்டிகல்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு மினிமமான ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு அது ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து. அதே மாதிரி 4th இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் இருக்குதுங்க. கிராஃபிக் டிசைனிங் வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுக்கலாங்க மக்களே. வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிமாண்ட் வந்து அவைலபிள் இருக்குது இந்த மார்க்கெட்டில். அதே மாதிரி ஹைலி பெய்டு ஜாப்ஸும் கூட இந்த கிராஃபிக் டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறதில்ல. கிராஃபிக் டிசைனிங் ஃப்ரீலான்சிங் ஒர்க் மாதிரி பண்ணுறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங்கில் கம்மியான நாலேஜ் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு யூடியூப்லேயே நீங்கள் போதும் உரப்பட்ட வீடியோஸ் இருக்குது யூடியூப்ஸில். அதில் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிங்க, ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஸ்மால் எடுத்து பண்ணுங்கள். நாலேஜ் கம்மியாகிறப்போ யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் ஒரு அப்கிரேட்லேயோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் யூடியூப் வீடியோஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் பார்த்து அப்கிரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் பெரிய ப்ராஜெக்ட்ஸில் கை வைங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷார்ட் ஸ்பேனில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரமோஷன் ஆஃபர்ஸ் அவங்களே ரிப்பீட்டட் ஆஃபர்ஸும் நிறைய கொடுப்பாங்க. கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். கிராஃபிக் டிசைனிங் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறதுல ஹைலி பெய்டு ஜாப்ஸும் கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்ஸ் வந்து லைனப்பில் வருதுங்க 5th இடத்துல. ஆரி ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் வீட்டிலேருந்து எடுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரோ டிடிசிபியோ அது மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு கொரியர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை எனி சேட் மூலமாகவோ டீம்ஸ் வியூவர் மூலமாகவோ நீங்கள் வந்து வீடியோ கால் பேசிட்டு நீங்கள் வந்து இப்போ டிசைன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் இமேஜ் ஷேர் பண்ணி கூட டிசைன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்டதுக்கப்புறம் டிசைன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்ஸுக்கு ஒரு காஸ்ட்டு, ஸ்டிச்சிங்க்கு ஒரு காஸ்ட், 2 காஸ்ட்டும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி எப்படி ரிசீவ் பண்ணீங்களோ அதே பாக்ஸில் நீங்கள் பேக்கிங் கூட பண்ண தேவையில்லை. பேக்கிங் கன்சியூமர்ஸ் கூட தேவை கிடையாது. அதே பாக்ஸில் நீங்கள் வந்து ரிட்டன் அட்ரஸ் அவங்களை கொடுக்க சொல்லிட்டீங்கன்னா ரிட்டன் அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்சல் கொரியர் பண்ணிக்கலாம். ரிட்டன் வந்து ஏதாச்சும் ப்ரொஃபஷனல் கொரியர் யூஸ் பண்ணி. அடுத்து வரக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். நிறையா வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. நம்ம வெப்சைட்ஸ்க்கு நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம டீம் வந்து கண்டிப்பாக அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. நம்ம வெப்சைட்ஸ்க்கு இப்போ நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் இப்போதைக்கு தேவைப்பட்டிருக்காங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த ஒரு பிளாகிங் சைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் சொல்கிறோமோ அது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வெப்சைட்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்ட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு 7th இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங். நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம்ஸ், சோஷியல் மீடியா சைட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, கார்பரேட் ஆனுவல் டேஸ் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸு, கார்பரேட் செலிபிரிட்டி பார்ட்டிஸு, பர்த்டே பார்ட்டிஸு அப்படின்ட்டு நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ கிராஃபிக் டிசைனர்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அது மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் கிடச்சிது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆஃபீஸ் போய் தான் அந்த ஒர்க்கை பண்ணணும்லாம் கிடையாது. கண்டிப்பாக வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஃப்ரீலான்சிங் ஒர்க்காக கூட பண்ணலாம். நீங்களே இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எலிஜிபிள் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் பக்காவாக உங்கள் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹைலி டிமாண்டபிள் பிஸ்னஸ் கூட இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து ஆன்லைன் டியூட்டரிங்கில் உங்களுக்கு வந்து எஜுகேஷனில் டியூட்டரிங் கொடுக்கலாம், யோகா பண்ணலாம், ஃபிட்னஸில் கொடுக்கலாம், குக்கிங்கில் கொடுக்கலாம், ஆரி ஒர்க்ஸு கொடுக்கலாம், டெய்லரிங்கில் கொடுக்கலாம். அதே மாதிரி எனி டைப்ஸ் ஆஃப் டிசைனிங் இருக்குல்ல அதில் கொடுக்கலாம், மியூசிக், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி டியூட்டரிங் வந்து நீங்கள் எதில் நிஷ்ஷாக இருக்கீங்களோ, நீங்கள் எதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ, எஸ்எம்இயாக இருக்கீங்களோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டியூட்டரிங் வந்து மக்களுக்கு கொடுக்கலாங்க. அது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் ரெடி பண்ணிக்கிங்க. கஸ்டமர் பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஆன்லைன் டியூட்டரிங் வந்து 8th பிளேஸில் இருக்குதுங்க. அடுத்து வர 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸுங்க. ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னால் நீங்கள் வந்து
ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னால் எடிட்டர் ரோல் பண்ணி கொடுக்கலாம், அதுவும் டிசைனர் ரோல் பண்ணி கொடுக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டியூட்டரிங், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் நிறைய நீங்கள் பண்ணி கொடுக்கலாங்க. ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து நிறையா ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கூகுள் சர்வீசஸில் நீங்கள் வந்து உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் இந்த இடத்துல நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரொமோஷன் வந்து SEO பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து 4-5 வெப்சைட்ஸில், சோஷியல் மீடியாஸ் ப்ரொஃபைலில் இதெல்லாம் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ஆட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து மக்கள் பேஸ் கண்டிப்பாக கிடைக்குமுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னால் உனக்கு வந்து நிறைய ஓரளவுக்கு நீங்கள் மேலே பண்ணி கொடுக்குறீங்க, நல்ல ப்ரொஃபஷனல் வேலை, நல்லா வந்து டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்குறீங்க, நல்லா ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது, நல்லா அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குது உங்கள் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து எகைன் அண்ட் எகைன் உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னாலும். அது ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ்னு பார்க்குறப்போ பேமெண்ட் வந்து ஒரு 50% பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் வேலை நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 10th பிளேஸில் வர்றது ஒரு பெஸ்ட்டான இண்டஸ்ட்ரி, எல்லாத்துக்கும் நீடான ரெக்யர்மெண்ட் உங்கள் இண்டஸ்ட்ரி, பெண்கள் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே சலூன் வந்து ரெடி பண்ணிக்கிறது. ஸோ ஆல் ஏஜ் கேட்டகரியிலேருந்து உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து வீட்லேயே ஒரு பியூட்டி சலூன் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க கஸ்டமர்ஸுக்கு. ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வைஸ்மெண்ட்ஸ் ஒரு 1 வீக் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் பேஸ் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கிறோம், நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து த்ரெட்டனிங்கு, ஹேர் கட்ஸ், மெனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ், மசாஜஸ், ஸ்கின் டோன் ட்ரீட்மெண்ட்ஸ், ஸ்பா அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் இது இருக்குதுங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் நிறையா இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே இது வந்து பண்ணலாங்க. ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து பின்னாடி இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அது மாதிரி நீட்டாக வந்து ப்ரொஃபஷனல் வேலை பியூட்டிஷியன் கோர்ஸில் என்ன சொல்லிக் கொடுவாங்களோ அதை அப்படியே டிட்டோ பண்ணி நீங்கள் பண்ணி கொடுங்க. ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டிங்களா கூட உங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் ரெடி பண்ணிட்டீங்க, நீங்கள் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வந்து பியூட்டிஷியன் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் சூப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் வருவாங்க. எந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், ரிசப்ஷன்ஸ் ஆகட்டும், கார்பரேட் பார்ட்டிஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு எங்கே போகணுன்னாலும் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு கடைசிக்கு த்ரெண்டிங்னாலும் உங்கள்கிட்ட வந்து பண்ணிட்டு போவாங்க. ஸோ வந்து அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் பிஸ்னஸுங்க. இந்த பிஸ்னஸையும் ரூரல் ஏரியாவில் பண்ணிங்கன்னா சூப்பர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாங்க. ஏன்னா அர்பன் ஏரியானா அவங்க காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ரூரல் ஏரியானா உங்கள் காம்படிஷன் இருக்காது, நீங்கள் தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட் பிளேயர், ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பெரிய காம்படிஷன் வந்து ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சர்வீஸ் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது, அதேமாதிரி ஹோம் டிஃபன் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் ஐடியா பார்த்துருக்கோம். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாகிங் பார்த்துருக்கோம். 4th வந்து கிராஃபிக் டிசைனிங், 5th வந்து ஆரி ஒர்க்கு, 6th வந்து கண்டென்ட் ரைட்டிங்கு, 7th வந்து வீடியோ எடிட்டரு, 8th வந்து ஆன்லைன் டியூட்டரிங்கு, 9th வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸு, 10th வந்து பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் பற்றி ஒரு மக்கள் வந்து எப்படி பெண்கள் வந்து வீட்டில் ஒரு டாப் 10 தொழில் எப்படி பண்ணுறது, வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்குது அப்படின்ட்டு ஒரு அருமையான ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஐடியாஸ்லையும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்டு சர்வீஸ், டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணி தரோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய், பை.